Hey viewers, welcome to my channel Munna's Menu. Viewers, இப்போ தான் first time நீங்கள் என் சேனல் வீடியோஸை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நான் என் சேனலில் அப்லோட் பண்ணுற ரெகுலர் ரெசிபிஸ் உங்களை தேடி வரும். எதுக்காக என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் அப்லோட் பண்ணுற ரெசிபிஸ் எல்லாமே ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், அதே சிம்பிளாக டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தாறுமாறாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக நீங்கள் மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். மக்களை இன்றைக்கான வீடியோவில் நம்ம பாஸ்தாவை வச்சு ரொம்பவே கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக் பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு மறக்காமல் செஞ்சு கொடுங்க. வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோவுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபிக்கு செய்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம பாஸ்தா வேக வச்சுக்கலாம். அதுக்கு இந்த பாஸ்தா வேக வைக்க தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி கொதித்ததும் அதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நான் 1 கப் அளவுக்கு பாஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன். பாஸ்தாவை ஒரு 7லேருந்து ஒரு 9 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வாங்குகிற கவரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாஸ்தாவை எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்னு சொல்லிட்டு, அவ்வளோ நேரம் நீங்கள் கண்ணை மூடிட்டு வேக வைங்க. போதும், பாஸ்தா பார்த்திங்கன்னா கரெக்டாக வெந்திருக்கும். ஒன்ஸ் பாஸ்தா வெந்த உடனே அதில் இருக்கிற வாட்டரை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பாஸ்தா வடிகட்டின பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்குவேன். இதனால் பார்த்தீங்கன்னா பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்தாவை உப்பு எண்ணெய் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ண இந்த பாஸ்தாவை நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த பாஸ்தா கூட பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாஸ்தாவில் பார்த்திங்கன்னா ஈரத்தன்மை இருக்கும். நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது பாஸ்தாவோட ஈரத்தன்மை போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலும் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். அரிசி மாவு ஆட் பண்ணிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். திரும்பி நம்ம எதுக்காக அரிசி மாவு கலந்தோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பாஸ்தாவை இந்த அரிசி மாவு கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் உருண்டை பிடிக்கும்போது பாஸ்தா பார்த்தீங்கன்னா அப்படியே ஷேப்பை ஹோல்டு பண்ணும். அதுக்காக தான் இப்போ நம்ம அரிசி மாவு கலந்துருக்கோம். பாஸ்தாவை நீங்கள் அரிசி மாவு கூட மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக பாஸ்தா எடுத்து அதை ரவுண்டு ஷேப்புக்கு உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். நீங்கள் பேட்டிஸாக கூட உங்களுக்கு பிடிச்ச ஷேப்புக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பாஸ்தாவுக்கு கிறிஸ்பி லேயர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் மைதா வச்சுருக்கேன். ஒரு 2 முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்டு பிடிச்சி வச்சுருக்கிற பாஸ்தாவை மைதாவில் ஒரு தடவை நல்லா கோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மைதாவில் கோட் பண்ண பாஸ்தா பால்ஸை எக்கில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக எக்கில் டிப் பண்ண பாஸ்தா பாலை இந்த பிரெட் க்ரம்ஸில் ஜென்டலாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிறிஸ்பி அவுட்டர் லேயர் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்நாக் இன்னும் கிரின்ச்சராக வேணும்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் எக்கில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்பில் ரோல் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது இன்னும் ரொம்ப கிரின்ச்சாக இருக்கும். இப்போ இந்த பாஸ்தாவை ஃப்ரை பண்ண தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்து சூட் பண்ணிவிட்டு எண்ணெய் மீடியம் ஹீட் ஆனதும் இப்போ நம்ம ரவுண்டு பிடிச்சி வச்சுருக்கிற பாஸ்தாவை எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்தாவை மீடியம் ஹீட் ஆயிலில் கோல்டன் அண்ட் கிறிஸ்ப் போகிற வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் கோல்டன் அண்ட் கிறிஸ்ப் ஆன உடனே இந்த பாஸ்தாவை ஆயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் மூலயமா இந்த பாஸ்தா பால்ஸில் இருக்கிற எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணிடுங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு பாஸ்தா ரொம்ப நேரத்துக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா கிறிஸ்பி பாஸ்தா பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை சூடாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கெச்சப் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதை நீங்கள் கெச்சப் கூட சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே தூக்கலாக இருக்குங்க. ஸோ மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஈவினிங் டீ டைமை இன்னும் ஸ்பெஷலாக இந்த கிறிஸ்பி பாஸ்தா பால்ஸை கெச்சப்போட என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதோட மட்டும் நிறுத்திடாதீங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். வியூவர்ஸ், இந்த முன்னாஸ் மெனு சேனல் சார்பாக உங்கள்கிட்ட வைக்கிற சின்ன ரெக்வஸ்ட், உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த முன்னாஸ் மெனு சேனல் பேஜை வந்து விசிட் பண்ணுங்கள். ஏகப்பட்ட ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லா வீடியோஸையும் கம்ப்ளீட்டாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் ரெசிபிஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களை மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட சந்திக்கிறேன். until டாடா பை பை ஃப்ரம் முன்னா அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் முன்னாஸ் மெனு.